ஒரு அழகான ஊரில் ஒரு நல்ல மனசுடைய ராஜா இருந்தார். அவரது பெயர் அர்ஜுனா. அவர் தனது நாட்டையும் மக்களையும் மிக அன்புடன் பார்த்து கொண்டார். எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பார். யாரிடமும் கடுமையாக பேச மாட்டார். ஆனால் இந்த நல்ல குணம் காரணமாகவே மக்கள் அவரை பெரிதாக மதிக்கவில்லை. சிலர் அவரை லேசாக எடுத்துக்கொண்டனர். குழந்தைகள் கூட ஏய் சிரிப்பு ராஜா என்று கிண்டல் செய்தனர். அதனால் ராஜாவுக்கு உள்ளுக்குள் கவலை அதிகமானது. ஒரு நாள் அரண்மனையில் தனியாக அமர்ந்து கொண்டு அவர் அழுதார். நான் எல்லாரிடமும் அன்பாக இருக்கிறேன், ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க என்று மனமுடைந்தார். அப்போது ஒரு தேவதை தோன்றினாள். நல்லவர்களுக்கு கஷ்டம் வந்தா நான் வருவேன் என்றாள். ராஜா தனது துயரத்தை கூறினார். தேவதை ஒரு மந்திரத்தை செய்து மறைந்தாள். அடுத்த நாள் ராஜா முற்றிலும் மாறியிருந்தார். இப்போது அவர் கடுமையாகவும் கோபமாகவும் பேச ஆரம்பித்தார். அரசவையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும், இல்லையெனில் பதவியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்றார். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். முன்பு அவரை ஏமாற்றிய மந்திரிகள் கூட இப்போது பயந்து கொண்டனர். ஊருக்கு சென்றபோது மீண்டும் குழந்தைகள் சிரிப்பு ராஜா என்று சொன்னார்கள். ராஜா நின்று, நான் உங்களிடம் சிரித்து பேசினால் சிரிப்பு ராஜாவா? இனிமேல் கோபமாக பேசுவேன் என்றார். அதைக் கேட்ட குழந்தைகள், வேண்டாம் ராஜா, எங்களை மன்னிச்சிடுங்க என்று அழுதனர். ராஜா அமைதியாக அங்கிருந்து சென்றார். மறுநாள் அரசவை. யாராலும் ஒரு திட்டமும் சொல்ல முடியவில்லை. அந்த இரவு தேவதை மீண்டும் தோன்றினாள். இப்போ நீ எப்படி இருக்க விரும்புற என்று கேட்டாள். ராஜா உடனே சொன்னார், என் இயல்பே என் பலம், நான் முன்போல அன்பாகவே இருக்கணும். மறுநாள் ராஜா மீண்டும் சிரித்தபடி அன்பாக பேச ஆரம்பித்தார். இந்த முறை மக்கள் உண்மையாக அவரை மதித்தனர். குழந்தைகளும் மன்னிப்பு கேட்டனர். ராஜா, நீங்கள் எல்லாம் என் மக்கள்தான் என்றார். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.